Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் நகர செயலாளர் ராஜகுமார் தலைமையில் அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகள் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டன. எட்டயபுரம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு டிஜிட்டல் வடிவிலான புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை அதிமுக நகர செயலாளர் ச. ராஜகுமார் வீடு வீடாக சென்று வழங்கினார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க கட்சி பணிகளை திறம்பட செய்ய வேண்டும் என கழக நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடி மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் அதிமுக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய கழக செயலாளர் சுபாஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இதில் மாவட்ட விவசாய அணி செயலாளர் சுந்தர்ராஜ், மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ரஞ்சித்குமார் உட்பட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராயகிரி பகுதியில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உரிமைச் சீட்டு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி கலந்து கொண்டு உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். அப்போது உரையாற்றிய அவர், வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு திறம்பட பணியாற்ற வேண்டும் என நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவானந்த், தென்காசி வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் சண்முகப்பிரியா, ராயகிரி பேரூர் கழக செயலாளர் சேவகபாண்டியன், வாசுதேவநல்லூர் வடக்கு ஒன்றிய துணைச் செயலாளர் முத்துவேல் சாமி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் வி. களத்தூரில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கப்பட்டது. வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் தலைமையிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் முன்னிலையில் உறுப்பினர் உரிமைச் சீட்டுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வீரபாண்டியன், ஒன்றிய கழக இணை செயலாளர் கலாவதி கண்ணபிரான், ஒன்றிய கழக அவைத்தலைவர் கீழப்புலியூர் நடராஜன், கழக வழக்கறிஞர் ராமசாமி, முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் செல்வராணி ராயமுத்து மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.